ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாசாவ்லாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விளாக் போட்டு. எங்கடா போன ஆளே காணோன்னு யாரும் தேடி இருக்க மாட்டீங்க. இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நாள் வீட்டில் வெட்டியாக படுத்துருக்கும்போது தம்பி வந்து வா பழவேற்காடு போகலாம் அப்படின்னு சொன்னான். எதுக்குடா பழவேற்காடு அப்படின்னு கேட்கும்போது ஒரு போட் ஒன்று சிக்கிருக்கு, வா போய் ஃபிஷிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். போட்டு ஃபிஷ்ஷிங்கு தண்ணினாலே நமக்கு கொஞ்சம் பயம். சரி இருந்தாலும் பரவாயில்ல வாடா போகலான்ட்டு கிளம்பி போனால் அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வளைச்சி கூப்பிட்டு போச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரூட் வந்து நான் திருவாரூர் வந்து கும்பகோணம் போகும்போது இந்த மாதிரி ஒரு ரூட்டில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு ரூட்டை பார்க்குறேன். உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. சரி எதுக்குடா பழவேற்காடு போகிற, சொன்ன மாதிரி போட்டிங் அண்ட் ஃபிஷிங் தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ரூட் வந்து மீஞ்சூர்லேருந்து பழவேற்காடு போகிற ரோடு, வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக நம்ம போக போகிறது இந்த போட்டில் தாங்க. இந்த போட் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்படியே போட்டில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் டக்குன்னு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த இடம்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து போட்ஸ் எல்லாம் நிறுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து பாடழிஞ்சு கிடக்கு. இது மேலே வரல தண்ணி போகுமா, தண்ணி ஒரு வேளை ஃபுல்லாகிடுச்சுன்னா. ஸோ அதையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கிட்டேருந்து போட் எடுத்துக்கிட்டு ஜாலியாக நம்ம அவர் கூட ரேஸ் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். போட் எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்கடா போகிறோம் நம்ம கேட்டால் ஒரு தனி தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான் தம்பி. ஆல்ரெடி அங்கே அவன் போயிட்டு வந்திருக்கான். அங்கே போயிட்டு இறாலாம் வறுத்து சாப்பிட்டு வந்தானா. ஸோ இந்த வாட்டி நம்மளும் போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தா அது போட்டை எங்கே நிப்பாட்டுறதுன்னு அப்படியே யோசிச்சு பார்த்தா நமக்கு கரெக்டான ஒரு இடம் ஒன்று சிக்கிச்சு. அந்த லேக்கும் கடலும் சேர்கிற இடம் வந்து கழிமுகம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அந்த இடம் நமக்கு கிடச்சிது. சரி ஓகே, அந்த இடத்த வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த இடம்னு கேட்டால் நீங்கள் பார்க்குற அந்த இடம் தான். நமக்கு முன்னாடி ஒரு தீவு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான். ஸோ ஒரு வழியாக போட்டை வந்து நிப்பாட்ட போகிறேன், கெட்டியாக பிடிச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னான். ஏன்டா கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால் அது போயிட்டு அந்த இடத்துல முட்டுமா. ஸோ போட் கொஞ்சம் ஷேக் ஆகும், கெட்டியாக பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னான். நம்ம பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. இதுதான் வந்து அந்த கடலும் லேக்கும் சேர்கிற இடம். சும்மா அட்டகாசமாக இருந்தது அந்த இடம். வியூ பாயிண்ட்டே வேறு லெவலில் இருந்தது. அங்கே இருந்த சூரியன் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் மறையும்னு வெயிட் பண்ணிட்டுலாம் இருந்தோம். அது சுத்தமாக மறைகிற மாதிரி தெரியல, ஏன்னா நாங்கள் போனது 2 மணி. அப்படியே கொஞ்சம் நேரம் போய் அந்த பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி நம்மளும் பீச்சுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சரி கடலில் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. அந்த அலை இருக்கே, இப்போ நீங்கள் நான் போகிறத மட்டும்தான் பார்க்குறீங்க, ரிட்டன் வரதை நான் எடிட் பண்ணிட்டேன். நான் போயிட்டு அங்கே நிற்கிறதுக்குள்ளே வந்துருச்சு கண்ணி. சரி எவ்வளோ நேரம் தான் பீச்சையே பார்க்குறது, வந்த வேலையை பார்ப்போன்ட்டு எடுத்துகிட்டு வந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தூண்டில் ஒன்று ரெடி பண்ணோம். இந்த தூண்டில் வந்து 8000 ரூபாவும். இந்த ரெட் டிஷர்ட் தான் வந்து நம்மளோட போட் டிரைவர் தம்பியோட ஃப்ரெண்டு, அவர் பேர் வந்து விக்கி. அண்டு அப்படியே தூணியில் ரெடி பண்ணிவிட்டு
மீன் பிடிக்கலான்னு தம்பியும் அவனும் கிளம்புனாங்க. ஸோ நான் அப்படியே கால் வழியில் கேமரா வச்சுட்டு உட்காந்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா மீன் கிடைச்சதா அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் தூண்டிலே போடுறோம், சும்மா இருக்கு கொஞ்ச நேரம் அப்படின்னானுங்க. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். போனவனுங்க எங்கடா ஆளை காணோன்ட்டு கூப்பிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தானுங்க. மீனை பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க ஒரு வழியா. ஆனால் போட்டு 20 நிமிஷம் நின்றுட்டு இருந்தானுங்க. ஃபஸ்ட்டு பீட் பிடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. வேறு லெவலுங்க. ஆனால் இந்த மீன் பேர் வந்து ஏதோ கெண்டை கெளுத்தின்னு ஏதோ சொன்னான், மறந்துட்டேன். பார்த்தீங்களா, க்ளோஸ்அப்பில் காட்டுறதுங்க. சும்மா துள்ளிக்கிட்டே இருந்தாப்புல. இவரை நாங்கள் எதை போட்டு பிடிச்சோன்னா ஒரு குட்டி மீன் போட்டோம். குட்டி மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருக்கோம். இதுதான் நம்ம லாஜிக். அடுத்ததாக என் தம்பி வந்து நான் போய் தூண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் தூண்டியில் போட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே போட்டான். அவனும் பிடிச்சிட்டு வந்துட்டான் மீனை. வேற லெவலு. அதுக்கப்புறம் நம்ம மட்டும் சும்மா இல்லாமல் நானும் போய் தூண்டியில் போட்டேன். மீனும் கிடச்சிருச்சு. அது செத்து போன மீன்லாம் இல்லைங்க, இருக்குது மீன், உயிரோடு தான் இருக்குது. நானும் மீன் பிடிச்சிட்டேன். நீங்கள் நம்பலனால அதான் நிஜம். செத்து போன மீன் மாதிரி இருக்குது. இப்போ தான் சொல்லுது. அப்படியே அந்த மீன் பிடிச்ச சந்தோஷத்தில் சாயங்காலம் ஆனதை மறந்துட்டோம். 2 மணிக்கு போனோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன்லாம் மறைஞ்சி ஈவினிங் டைமுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் இருட்டிடும், ஸ்ட்ரீட் லைட்லாம் வேறு கிடையாது, வழி தெரியாது அப்படின்னு போட்டு சொன்னான். அதனால் நாங்களும் வந்து போட் எடுத்துகிட்டு போலா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி சண்டே வந்து வேறு லெவலில் இருந்தது. போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபிஷ்ஷிங் எக்ஸ்பீரியன்ஸும். இது எனக்கு ஃபஸ்ட் டைமு. நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிங் ஃபிஷ்ஷிங் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கூட நான் ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.